அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். திருமணம் சொந்தத்திலா அந்நியத்திலா? பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து திருமணம் சொந்தத்தில் நடக்குமா அல்லது அந்நியத்தில் நடக்குமா அல்லது தூரத்து உறவில் நடக்குமா என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். பொதுவாக பெற்றோர்கள் திருமணத்தை சொந்தத்திலே நடத்தி வைக்க விரும்புவார்கள். ஏனென்றால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை பேசி தீர்ப்பதற்கும் விட்டு கொடுத்து செல்வதற்கும் சரியாக இருக்கும் என்று. அதிலும் தாயார் தன்னுடைய சொந்தத்தில் தன்னுடைய அண்ணன் தம்பி வகையிலே திருமணம் செய்ய விருப்பப்படுவார்கள். தந்தை தன்னுடைய சொந்தம், அதாவது அக்கா தங்கச்சி, அவங்க அத்தை வழி உறவிலே திருமணம் செய்ய முயற்சிப்பார்கள். ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே திருமணம் சொந்தத்திலா அந்நியத்திலா தூரத்துறவிலா அமையும் என்பதை கிரக நிலைகளை வைத்து எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்துக்கு 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம். ஒருவருடைய ஜாதகத்திலே ஆண்களுக்கு களத்திர காரகன் சுக்கிரன், பெண்களுக்கு களத்திர காரகன் செவ்வாய். ஆக 7ஆம் இடத்த அதிபதியை வைத்தும் களத்திர காரகனை வைத்தும் சொல்ல வேண்டும். ஒருவருடைய ஜாதகத்திலே மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 வீடுகளில் 7ஆம் இட லக்னத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதியும் களத்திரக்காரகன் ஆண்களுக்கு இருந்தால் சுக்கிரனும் பெண்களுக்காக இருந்தாலும் செவ்வாய், இந்த இருவரும் இந்த மிதுனம், கடகம், சிம்மம், கன்னியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தந்தை வழி உறவிலே திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் கன்னியில் இருக்கும் பொழுது தந்தை வழியிலும் நடக்கும், தாயார் வகையில் நடக்கும். என்ற காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் கன்னி. 6ஆம் இடம் என்பது தாய்மாமன் ஸ்தானம். ஆக இந்த கன்னியில் இருக்கும்போது தந்தை வழியிலும் நடக்கும், தாயார் வகையிலும் நடக்கும். இந்த களத்திர காரகனும் ஆண்களாக இருந்தால் சுக்கிரனும் பெண்களாக இருந்தால் செவ்வாயும் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதியும் இருக்கும் பொழுது, அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே 7ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, 6ஆம் இடம் என்பது லக்கணத்துக்கு 6ஆம் இடம் என்பது தாய்மாமன் ஸ்தானம். ஆக 6ஆம் இடத்த அதிபதியும் 7ஆம் இடத்த அதிபதியும் சேர்க்கை பெறுவது அல்லது பரிவர்த்தனை பெறுவது. பரிவர்த்தனை என்றால் 6ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடத்திலும் மாறி இருப்பது பரிவர்த்தனை. ஆக பரிவர்த்தனை பெறும் பொழுதும் தாய்மாமன் வகையிலே திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல இந்த 6ஆம் இடத்திலே இந்த புதனோ அல்லது 6ஆம் இடத்திலே 6ஆம் இடத்து அதிபதியோடோ அல்லது 6ஆம் இடத்தோடோ இந்த களத்திரக்காரகன் ஆண்களாக இருந்தால் சுக்கிரனும் பெண்களாக இருந்தால் செவ்வாயும் தொடர்பு கொள்ளும் பொழுதும் தாய்மாமன் வகையிலே திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இந்த 7ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது தாயுடைய பிற சொந்தங்கள் வழியாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 4 இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி சேர்க்கை அல்லது 4, 7 பரிவர்த்தனை பெறுவது. ஒருவருக்கொருவர் மாறி இருந்தாலும் தாயாருடைய பிற சொந்தங்கள் வழியாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதியும் ஆண்களாக இருந்தால் சுக்கிரனும் பெண்களாக இருந்தால் செவ்வாயின் களத்திர காரகனும் தனுசு, மீனம் இந்த 2 வீடுகளில் இருக்கும் பொழுது தூரத்து உறவு, ஒன்னூட்ட உறவுன்னு சொல்லுவாங்கல்ல, அதேமாரி தந்தை வழியிலாக இருந்தாலும் சரி, தாயார் வழியிலாக இருந்தாலும் சரி, ஒன்னூட்ட உறவாக தூரத்து உறவாக திருமணம் அமையும். அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னம், அதாவது 1, 7, 2, 8 இந்த ஸ்தானங்களிலே சனி, ராகு, கேது சம்பந்தப்படும் பொழுது அந்நியத்திலே திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு 6ஆம் இடமும் 6ஆம் இடத்து அதிபதியாகவும் 7ஆம் இடத்து அதிபதியாகவும் சூரியனும் புதனும் சுக்கிரனும் வராமல் இருப்பது அந்நியத்திலே திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சூரியனோட வீடு சிம்மம், புதனுடைய வீடு மிதுனம், கன்னி. அதே போல் சுக்கிரனுடைய வீடு ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, சிம்மம். இந்த வீடுகள் எந்த லக்கணமாக இருந்தாலும் அவர்களுக்கு 6ஆம் இடமாகவோ 7ஆம் இடமாகவோ வராமல் இருந்தால் அவர்களுக்கும் அந்நியத்திலே திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் ஒருவருடைய ஜாதகத்திலே மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சகம், மகரம், கும்பம் இந்த வீடுகளில் களத்திர காரகன் ஆண்களாக இருந்தால் களத்திர காரகன் சுக்கிரன், பெண்களாக இருந்தால் களத்திர காரகன் செவ்வாய், லக்கணத்திற்கு 7ஆம் இடத்த அதிபதி இந்த மேஷ, ரிஷபம், துலா, விருச்சகம், மகர, கும்பங்களில் இருந்தால் அந்நியத்திலே திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மேஷ, ரிஷபம், துலாம், விருச்சகம், மகர, கும்ப வீடுகளிலே 7ஆம் இடத்த அதிபதி களத்திரகாரகனும் இருந்து அதனோடு சனி, ராகு, கேது சம்பந்தப்படும் பொழுது கலப்பு திருமணமாக நடப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.